தென் மாவட்டங்கள்ல 1.5 கோடிக்கு மேல தேவேந்திரர்கள் அடர்த்தியா வாழ்றோம். எங்களுக்கு பூர்வீக தொழில் வந்து வேளாண்மை, அதனுடைய சார்பு தொழில்கள். அமைதியா வாழ்ந்து முன்னேறணும், தொழில கவனம் செலுத்திக்கிட்டு இருக்க எங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து 1957 இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி சாதி கலவரத்தை ஏற்படுத்தி இனக்கலவரத்தை ஏற்படுத்தி நிறைய உயிர் சேதம் பொருள் சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில இம்மானுவேல் சேகர் 1957 கொலை செய்யப்பட்டாரு. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க கல்வி வேலைவாய்ப்புல ஓரளவு முன்னேறி எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய சமுதாயம் அறிவுத்தளத்தை நோக்கி ஒரு அறிவு சார்ந்த நிலையில அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல வேலைவாய்ப்புக்கு போகணும்னு கல்வியில முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத குறிப்பா வந்து முக்குளத்தல் அமைப்புல ஒரு சில அமைப்புகள், மற்றவர்களும் நல்லா நண்பாத்தே இருக்காங்க. அவர்கள் வந்து தேவையில்லாம எங்க மேல அவதூறா பேசுறது, தரக்குறைவா பேசுறது, குறிப்பா இம்மானுவேல் சேகரனை பற்றி பேசுறது, இப்படி தொடர்ந்து எங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்பப்படுத்திட்டே இருக்காங்க. ஏற்கனவே வந்து பல வழக்குகள், பல போராட்டங்கள்லாம் நிகழ்த்தி ஒரு அமைதியான சூழல் நிகழ்கின்ற இந்த சூழல்ல பிஎம்டி மீடியாவை சேர்ந்த திரு இசிகராஜா அவர்களும் தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்கள் வந்து அவங்களுடைய உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு இனக்கலவரத்தை தூண்டுற மாதிரி, ஜாதி சண்டை உருவாக்குற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாரு. அந்த கொலைக்கு வந்து சட்டப்படி நாங்க வந்து காவல்துறை நீதிமன்றத்தை அணுகி போராடிட்டு இருக்கும்போது அவங்க வந்து காவல்துறைக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நாங்க ஏற்கனவே இதே மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் தென்மண்டலம் அவர்களிடம் நாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மனு கொடுத்தோம். இப்ப மறுபடியும் இம்மானுவேல் சேகரனுடைய 67வது குருபூஜைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை பற்றி தரக்குறைவா வம்புக்கு இழுத்து எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய பொதுமக்களையும் ரொம்ப மரியாதை குறைவா பேசியிருக்காங்க. எனவே நாங்க வந்து சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் மிகுந்த நம்பிக்கை வச்சுதான் நாங்க எங்களுடைய இளைஞர்களை, பொதுமக்களை வந்துட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் தூண்டுறாங்க. ஆகவே இன்றைக்கு நாங்க வந்து முறைப்படி மரியாதைக்குரிய தென்மண்டல காவல்துறை தலைவர் அவர்கள்ட்ட நாங்க வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். ஏற்கனவே கொடுத்துருக்கோம். தயவுசெய்து அவர் வந்து இதுல உள்ள நியாயத்தை, இதுல உள்ள உண்மையை அவங்க வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா எங்களுடைய அமைதிக்கும், எங்களுடைய தொழிலுக்கும், எங்களுடைய கல்விக்கும், எங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ரொம்ப தடையா இருக்கு. எங்களுடைய இளைஞர்கள்லாம் வந்து எங்களை மாதிரி பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், அரசியல் தலைவர்கள் வந்து ஏன் இப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்குறாங்க. நாங்க அவங்கள வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு இருங்க, சட்டத்தின்படி போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகவே ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக வந்து இங்கே மரியாதைக்குரிய தென்மண்டல காவல்துறை தலைவர்களிடம் கொடுத்தான். இன்றைக்கு மனு கொடுக்க போறான். இதுல எங்களுக்கு சட்டப்படி உரிய தீர்வுகள் கிடைக்கும், நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கலாம், மீடியாவில் எந்த மீடியாவில வந்து தேவேந்திர உலக சமுதாயத்தை சேர்ந்த மீடியாக்கள் வந்து யாரை பத்தியும் முதல்ல வந்து தரக்குறைவா போடல. அவங்க போடும்போது எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலையில எங்களுடைய இளைஞர்கள், சமூக அமைப்புகள் இருக்கின்றன. அதனால எங்களுக்கு வந்து வன்முறையிலேயோ தீவிரவாதத்தில நம்பிக்கையே கிடையாது. நாங்கள்லாம் இப்போ ஓரளவு படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். எங்க இளைஞர்கள் எங்க சந்தேகத்தை வரணும்னு நினைக்கிறோம். அதனால இதுக்கு நிறைய தடையா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு, எங்களுடைய தொழில் பாதிக்குது. ஆகவே மீண்டும் ஐயா அவர்களிடம் மனு கொடுக்குறோம். நீக்க போறீங்களா இல்ல ஒரு கைது செய்யணுமா? இல்ல, எங்களுக்கு வந்து கைது செய்யணும். நாங்க இல்ல, காவல்துறையும் முறையீட வர்றோம். அவங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இருக்கு, அவங்களுக்கு அது தெரியும். அதனால வந்து இந்த நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மனு கொடுக்குறோம். அவங்க தீவிர விசாரிச்சு எது உண்மை, யார் மேல தவறு, யார் வந்து வம்புக்கு இழுத்திருக்காங்க, யார் பொறுமையா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நாங்க அமைதியை காக்க அவங்க வந்து மேலும் மேலும் எங்களை துன்புறுத்துறாங்க, தொந்தரவு தராங்க இன்னைக்கு. அதனால நாங்க என் பேர் பாண்டி, நான் வந்து பேராசிரியர் பணி நிறைவு பெற்றுட்டு இருக்கேன். இந்த சமூகத்துல மாணவர்கள் கல்வியில முன்னேறணும், வேலை வாய்ப்புக்கு வரணும்னு நாங்க பயிற்சி மையம்லாம் வச்சு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க சூழல்ல மாணவர்கள் வந்து இந்த மாதிரி